அதே மாதிரி சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு அச்சாறு. இதுதான் அபி ஃபாஸ்ட் ஃபுட் சவுத் ஹோல். கேட்டியகிளி உதுவும் ஒரு கதையண்டு. இந்த கடையை பாருங்க, அபி ஃபாஸ்ட் ஃபுட். நான் இதுக்கு முதல்ல இந்த கடைக்கு வீடியோ ஒன்று செய்திருப்பேன். இந்த கடையோட ஃபுல் ரிவ்யூ செய்து நான் அவைன்ற கடைக்கு தான் வந்திருக்கிறேன். இது எங்கே இருக்குன்னு சொன்னால் யூகேயில் சவுத் ஹோல்ன்ற இடம் இருக்குது. சவுத் ஹோல் இந்த மெயின் ரோட்டில் ஸ்பீட் கேமரான்னு இருக்கும். இந்த ஸ்பீட் கேமரா காட்டுங்க. இந்த ஸ்பீட் கேமராவுக்கு நேர் ஆப்போசிட்டாக இருக்குது அபி ஃபாஸ்ட் ஃபுட்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச ஒரு ராதா அக்கான்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா ஒரு ஆளுடைய கடை. முதல் செய்கிற வீடியோவில் ஃபுல்லாக டீப்பாக காட்டியிருப்பேன். இந்த கடையில் மெயினாக 2 ஐட்டம் ஸ்பெஷல். ஒன்று வந்து எங்கட யாழ்ப்பாணத்து ஒடியல் கூழ், மற்றது வந்து லெமன் ரைஸ். இது வந்து இவை வந்து வீக்கெண்டில் வந்து செய்யணும். அப்போ அதற்காக நான் சாப்பிட்டு பார்த்து அது டேஸ்ட் எப்படி இருக்குது, அதே மாதிரி அவைன்ற கடையும் எப்படி இருக்குன்னு சொல்லி காட்ட போகிறேன். இது வந்து 2வது தடவையாக இந்த வீடியோவை செய்கிறேன். நீங்கள் அந்த கடையின் அடையாளம் சொல்கிறேன். சவுத் ஹோலில் இருந்து நீங்கள் ஹெய்ஸ் பக்கம் போவைக்குள்ள மெக்டொனால்ட்ஸ் தாண்டி வர ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு ஸ்பீட் கேமரா இருக்குது. இந்த ஸ்பீட் கேமராவுக்கு ஆப்போசிட் சைடாக இருக்குது. இந்த சைன் போர்ட் வந்து டிஜிட்டல் சைன் போர்ட் பாருங்க. இந்த ஏரியாவில் இவே இந்த சைன் போர்ட் மட்டும்தான் டிஜிட்டல் சைன் போர்ட். அந்த டிஜிட்டல் சைன் போர்ட் ஓடிக்கொண்டிருக்கும். அதுதான் கடை அபி ஃபாஸ்ட் ஃபுட். பாருங்க உள்ளுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு வித்தியாசமாக அழகாக ஒரு தமிழ் கடை, அது தமிழ் சாப்பாட்டு கடை. டேக்அவேயாக எடுக்கலாம். இங்கே வந்து நீங்கள் சாப்பிட்டு போட்டும் போகலாம். அப்போ வந்து இதில் சாப்பிட்டு போட்டு போகக்கூடிய மாதிரி இருக்குது. பாருங்க ஒடியல் கூழ் மண் சட்டியில் அப்படியே சூப்பராக வச்சுக்கிறோம். எங்கள் ஊரில் பார்த்த ஒரு ஃபீலை உண்டு இங்கே தருது. பாப்பம் ஒடியல் கூழும் அவன் இந்த லெமன் ரைஸும் தான் சாப்பிட்டு பார்க்க போகிறோன். எல்லாத்தையும் சாப்பிட்டு பாடுறதுக்கு வயிற்றில் இடம் இல்லை. அப்போ லெமன் ரைஸையும் ஒடியல் கூழையும் குடித்து சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் டேஸ்ட் எப்படி இருக்குண்டு. நீங்களும் வந்து ராய் பண்ணுங்க. வாழையில வச்ச லெமன் ரைஸ் சரியா. கை வைக்கிறதுக்கு எங்கே கை வைக்கிறேன்னு பார்க்குறேன் டவுனா வேண்டக்கு. இது வந்து இந்த ஒவ்வொரு சனிக்கிழமையிலையும் இவன் கடையில் மத்தியானத்தில் ஸ்பெஷல் சாப்பாடு. அது என்னென்ன வருதுன்னு சொல்லி முதல் பார்ப்போம். ஒரு முட்டையை அவிச்சு அதை பொரித்து வச்சுக்கணும். அதோட ஒரு ஃபிஷ் கட்லட், மட்டன் எலும்பு கறி, இது என்ன சாமான், ஓகே சிக்கனை பொரித்து வச்சுக்கணும். இதொரு என்ன சொல்கிறது வாழைக்காய் சம்திங் அப்படி ஏதோ நல்லா இருக்குது இது. அதே மாதிரி சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு அச்சாறு, ஒரு பைனாப்பிள், இஞ்சால வெங்காய சீனி சாம்பல், இது கத்தரிக்காயும் கஜு எல்லாம் போட்டு ஒரு பொரிச்ச கத்தரிக்காய் பொரியல். இவ்வளோ ஐட்டம் எடுத்து கிட்டத்தட்ட 1 2 3 4 5 6 7 8 சோத்தோடு சேர்த்து 9 ஐட்டம். இதை இப்போ டேஸ்ட்டாக பார்க்க போகிறேன். நல்ல சம்பா அரிசியில் சீரகம் எல்லாம் சின்ன சீரகம் எல்லாம் போட்டு சேர்க்கிறோம். நெய் வாசம் நல்லா இருக்குது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது உண்மையாக. அந்த கொஞ்சமாக அழகாக இந்த கிரேவியா மட்டன் கறி வேறு லெவல். ராதாக்காக தேங்க்ஸ் பண்ணணும். இந்த மட்டன் கறிக்கு மட்டன் கறி வேறு லெவல். சிக்கன் பொரியல் அந்த மாதிரிக்கு சின்ன வெங்காயம் போட்டு அச்சாறு, ஒரு சிலோன் ஸ்டைல் சாப்பாட்டுக்கு சூப்பராக இருக்குது. சோறு தான் நல்ல நெய்யெல்லாம் போட்டு நல்லா வச்சுக்கணும். மற்றது மட்டன் கறியை பாருங்க. இங்கே ஊராட்டுறச்சி ஆனந்த வணக்கம். ஊராட்டுறச்சி நல்லா இருக்குது.
ஒரு கத்திரிக்காய் பொரியல் கஜு எல்லாம் போட்டு நல்லா இருக்கு. தெரிஞ்சாக்கள் வந்து போயிடும். இந்த அச்சாறு தான் வேறு லெவல். சின்ன வெங்காயம் போட்டு வச்சுக்கணும், சூப்பராக இருக்குது. வேறு என்ன சாப்பிட்டு பார்க்கணுமேனா இது வாழைக்காய் இன்னும் என்ன நல்ல டேஸ்டாக இருக்குது. வாழைக்காய் மாதிரி தான் இருக்குது. நான் வாழைக்காய்ன்னு சொன்னேன், இது வாழைக்காயில் ஈரப்பிலாக்கா கறி, அதாவது சிங்களாக்கள்ன்ற ஸ்டைலில் செய்யணும். ஈரப்பிலாக்கா கறி இது பாருங்க, நல்ல டேஸ்டாக இருக்குது ஈரப்பிலாக்கா கறி. மற்றது கத்திரிக்காய் கஜு எல்லாம் போட்டு கரைச்சி பொரிச்ச கறி, சிங்களாக்கள்ன்ற ஸ்டைலில் செய்யணும், நல்ல டேஸ்ட். உண்மையாக சொல்கிறேன், சனிக்கிழமையில் மத்தியான சாப்பாடாக இந்த சாப்பாடு இருக்குதாம், வாங்கி ட்ரை பண்ணுங்க. சூப்பர் லேம்ப் ரைஸ். அந்த மட்டன் கறி அவ்வளவு இந்த சோறும் சூப்பராக இருக்குது. இது பழமையாக பார்சல் தான் கொடுக்குறவையா. அப்போ நீங்கள் பார்சல் எடுத்தீங்கன்னா பாலில் வச்சு இது என்ன மாதிரி ஆக்கிறது, பச்சை மிளகா நல்ல பச்சை மிளகாய் கழிச்சு, உரைப்பு தர வேண்டாம், பச்சை மிளகாய் கழிச்சு சூப்பர் சாப்பாடு. How much lamb rice? இது வந்து 12 பவுனா. 12 பவுனுக்கு நல்ல லாபம். 12 பவுனுக்கு கொஞ்சம் உழைப்பு தேவையா, உழைப்பாக சாப்பிட்றேன். அதோட எனக்கு பிடிச்சது மட்டன் கறி சட்டப்படி வச்சுக்கிறான், நல்ல டேஸ்ட்டாக. அதோட மட்டன் கறிக்கும் ஈரப்பிலாக்கா கறி ஈரப்பிலாக்கா சூப்பராக இருக்குது. ஒரு சிங்களாக்கல்ல ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டு ஃபீல் மாதிரி இருக்கு. ஆனால் சிங்களாக்கல்ல சைடெலாம் சமைச்சிக்கிறான். ஃபிஷ் கட்லட் எல்லா இடங்கள்லையும் கூடுதலாக ஃபிஷ் கட்லட்டுக்கு மலையாளி தான் கூட நடக்குது. மீன் இருக்குது, பரவாயில்ல. ஏன்னா பாம் பீச் ரெஸ்டாரண்ட்லையும் ஃபிஷ் கட்லட் சாப்பிடாக்க நல்ல நிறைய மீன் வைக்கிறவங்க, டின் பீஸ். இங்கேயும் அதே மாதிரி நிறைய டின் பீஸ் வச்சுக்கிறாங்க. சூப்பர் சாப்பாடு. அன்னாச்சி படத்தையும் ட்ரை பண்ணுவோம். நல்லா இருக்குது. அதில் என்ன கதைச்சி வீடியோ எடுக்காமல் இருக்கட்டும். அடுத்த கூடை மக்கள் ரை பண்ணி பார்க்கணும். இதை நான் சாப்பிட்டு முடிச்சு போட்டு கூடை ரை பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். கூடை தந்த சாப்பாடை பழமையாக முடிக்கிறதில்ல. இன்றைக்கு சாப்பிட்டு முடிச்சுக்கிட்டா டேஸ்ட் அவ்வளவு. முட்டை அவிச்ச முட்டையை வச்சுக்கிறேன். நான் அவிச்ச முட்டை சாப்பிட்றேன், இல்லை அதில் முட்டையை வச்சுக்கிறேன். நான் சாப்பிட்ற டேஸ்ட்டை பார்த்து என் எடிட் பண்ணுற தம்பிக்கும் ஒரு சாப்பாடு பாருங்க. அதே மாதிரி கேமராமேனும் ஒரு சாப்பாடு லேம்ப் ரைஸ் சாப்பிட போகிறாங்க. உண்மைக்கு பிளேட்டு எம்டி ஆகியிருக்கிறேன் பாருங்கள். ஒன்று கூட மிஞ்சில்லை, முட்டையை தவிர. முட்டை நான் சாப்பிட்ற எல்லா தர முட்டை சாப்பிடல, மற்றது எலும்புகள் அவ்வளவும் எம்டி ஆகினா. நீங்கள் கேட்பீங்க ஏன் சாப்பிட ஃபுல்லாக போடலேண்டு. உங்களோட வயிற்றுச்சலை நான் தேடிக்கொள்ளக்கூடாது. ஓடோடி கணக்கை வயிற்றுச்சலை தேடுறேன்.
சாப்பிட்டு வீடியோ போட்டு அது ராதாக்கான கடையில் லெமன் ரைஸை சாப்பிட்டதால வாழையிலேயே எம்டி ஆக்கி எந்த கேமரா காரணம் எடிட் பண்ணுறவருக்கும் சாப்பிட ரெக்கமெண்ட் பண்ணிக்கிறேன். அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுவாங்க. மட்டன் கறி அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குது. ஒவ்வொரு சனிக்கிழமையும் மத்தியானத்தில் கூடுதலாக டேக்அவே தான் எடுக்கிறவையாம், டேக்அவே தான் கொடுக்குறவையா. இன்னும் சாப்பிட்றதுக்கு அக்கா இருந்தும் சாப்பிட்லாம், எங்கள்கிட்ட வாங்க இது வந்து இருந்தும் சாப்பிட்லாம். அப்போ இங்கே வந்து அவன்கிட்ட இருந்தும் சாப்பிட்லாம், டேக்அவே எடுத்து கொண்டு வச்சு சாப்பிட்லாம். கூடுதலாக டேக்அவே தான் போகிறது. கொஞ்சம் சீட் தான் இருக்குது, 5-6 பேர் இருக்கக்கூடிய மாதிரி தான் சீட் இருக்குது. பாருங்க, முழுக்க எம்டி ஆக்கி எலும்பு மட்டும் வச்சுக்கிறேன். அதுதான் அவ்வளவு திருப்தியாக இருக்குது. மட்டன் கறியை அடிக்கிறதுக்கு ஒற்று இது இல்லை, அவ்வளோ துரமான மட்டன் கறி. வேறு என்ன, கூழை குடிச்சு போட்டு சொல்கிறேன். அவங்க சாப்பிட்டு முடிக்க கூழை குடிச்சு போட்டு சொல்கிறேன். கேமராமேனையும் எடிட்டரையும் பாருங்கள், குறிஞ்சதில் நிமிராமல் வெளுத்து வாங்குகிறாங்க. எடிட்டரை பாருங்கள், குனிஞ்சதில் நிமிராமல் வெளுத்து வாங்குகிறான். அங்கால கேமராமேன் அண்ணா கூழை புற எடுப்போம் பண்ண வீடியோ, இதை சாப்பிட்டு போட்டு கூழை புற எடுப்ப வேண்டாங்க. சரி ஓகேண்டி போட்டு வெளுத்து வாங்குகிறாங்க. சத்தியமாக நீங்கள் நான் முதல்ல இந்த வீடியோ செய்ய சொல்லி பண்ணிங்க, கொத்து ரொட்டிக்கு சொல்லியிருப்பேன், சேரண்ட கொத்து ரொட்டி மாதிரி இருந்தான்னு சொல்லி. அதே மாதிரி இந்த லெமன் ரைஸுக்கு நான் அங்கே ஒரு கடையை நான் ஒப்பிடலாண்டா, அந்த நேரத்தில் லெமன் ரைஸ் அங்கே இருக்கே இல்லை. இங்கே வந்த அப்புறம் வெளிநாட்டுக்கு வந்த அப்புறம் லெமன் ரைஸ் நான் சாப்பிட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நான் கேள்விப்பட்டேன் இது வந்து இலங்கை ஆக்கல் தான், சிங்கள ஆக்கல்ன்ற ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபுட்டுன்னு சொல்லி. பட் சிங்கள ஆக்கல்ன்ற சாப்பாடாக இருந்தாலும் நல்லா இருக்குது, சாப்பாடு சூப்பராக இருக்குது. வெளுத்து வாங்கின ஆள்டே தலையை கொஞ்சம் நிமிந்து காட்டுங்கடா, அப்படி நிமிருங்கடா. 2 பேரும் நிமிராமல் 2 பேரும் வளர்க்குறாங்க. ஏன் அதை காட்டேன்டா, நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அவ்வளோ டேஸ்ட்டாக நான் சாப்பிட்ற டேஸ்ட்டை பார்த்துப்பட்டு அண்ணன் எங்களுக்கும் ஆளுக்கு கொண்டு ஓட பண்ணுங்கன்னு சொல்லி எடுத்துருக்கு. பழமையாக எடுக்கிற வீடியோக்களுக்கு இப்படி சொல்கிறாரு. இந்த நாங்களே வாய் விட்டு கேட்டு வடிவாக வாங்கி சாப்பிட்றாங்க. திருப்தியாக இருக்குது, சத்தியமாக டேஸ்ட் நல்லா இருக்குது. ஒவ்வொரு சனிக்கிழமையிலையும் வந்து அவையில் வந்து செய்கிற வேலை. இங்கே பாருங்கள், இது வந்து கூழ் ரெடியாக இருக்குது. இந்த பாக்ஸில் தான் கூழ் வச்சு ரெடியாக வச்சுக்கணும். இந்த பாருங்கள், லெமன் ரைஸை பார்சல் பண்ணி வச்சுருக்கு. இது ஒரு பார்சல் வந்து 12 பவுண்ட். 2 பேரே காணும். ஏன்னா எந்த பிளேட்டில் வந்து நான் தான் கொஞ்சமாக வைக்க சொன்னாங்கடா, அநியாயமாக கூட ஆண்டாக்காண்டி ஒரு சாப்பாடு 2 பேரே காணும். பெரிய சாப்பாடு பாருங்கள், ஒரு சாப்பாடு 12 பவுண்ட். கூழ் என்ன விலை? ஹவ் மச் சீ ஃபுட் கூழ்? ஹவ் மச்? இது வந்து ஒடியல் கூழ் வந்து 7 பவுண்ட். அது வந்து 12 பவுண்ட். நிறைய ஐட்டங்கள் இருக்குது பாருங்கள். கொஞ்சம் வடை வேப்பன் இதெல்லாம் எல்லா கடையிலும் இருக்கிற மாதிரி வேட்டையும் இருக்குது. நீங்களும் பார்த்து கொள்ளலாம். சரிண்ணே, ஓகே. இதுதான் அபி ஃபாஸ்ட் ஃபுட் சவுத் ஹோல்ன்ற ஒடியல் கூழ். அப்போ எப்படி செய்யணும்னு சொன்னால், எல்லோரும் குடிக்கக்கூடிய மாதிரி முள் இல்லாத மீனை தான் போடணும். முள் எடுத்து போட்டு முள் தவத்தி போட்டு தான் போடணும். இந்த சின்ன பிள்ளைகளும் குடிக்கக்கூடிய மாதிரி நல்லா இருக்குது. இங்கே விழாக்கொட்டை கூடுக்கூடிய விழாக்கொட்டையும் போடணும். டேஸ்ட் நல்லா இருக்குது. எனக்கு கொஞ்சம் உரைப்பு காணாது, நான் உரைப்பாக குடிக்கிறது. நான் வீட்டை குடிக்கிற மாதிரி எதிர்பார்க்குறேன். போட வேண்டிய மிளகறிகள் இங்கே பைத்தங்காய், பிளாக்கொட்டை சூப்பராக இருக்குது. இதுவும் சனிக்கிழமை ஸ்பெஷல். சனிக்கிழமை இது லெமன் ரைஸும் ஒடியல் கூழும் இங்கே ஸ்பெஷல். வாங்கி ட்ரை பண்ணுங்க. கணவாய் வருது. ஏன் நண்டு ஒரு பாதி கால் உண்டு வைக்கணும், ஒரு கால் சரியா? நண்டு அப்படியே முழுசாக வைக்கணும்.
அதோட ஒரு காலம் வைக்கணும். அப்போ சரியான அளவில் போட்டு குறையண்டு சொல்கிற அளவுக்கு இல்லை, எந்த ஸ்டைலில் சொல்கிறேன்டா ஏன்னா கொஞ்சம் உரைப்பு காணாது, அவ்வளோதான். மற்றும்படி சூப்பராக இருக்குது. மீன்கள் இறைச்சிகள் எல்லாம் நல்ல மனமாக, இறைச்சி என்ற மீன் வந்து நல்ல மனமாக போட்டுக்கிறோம். என்ன சின்ன பிள்ளைய பிடிக்கக்கூடிய மாதிரி எலும்பில்லாத மீனை தான் போடணும். அதில் நல்ல பிளாக்கோட்டை பாருங்க, சூப்பராக இருக்குது. பாருங்கள், கூழுக்கு இருந்த நண்டு உண்மையாக நல்ல சதை இருக்காண்டு உகப்பியல். இந்த பாருங்கள் சதையை பார்த்தீங்களா, நல்ல சதை. நல்ல சதையான நண்டு தான் போட்டுக்கிறோம். ஃப்ரெஷ் நண்டு, ஃப்ரோசன் இல்லை, ஃப்ரெஷ் நண்டு. இது பாருங்கள், தெரியுதா? நம்ம கொடுக்குற காசுக்கு பெருமதியான கோல் தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? ஏன்னா கேட்டி அகடியை பார்த்துருக்கிறீங்க. அந்த கேட்டி அகடியைக்கு தான் நல்ல ஒரு ரூல் அண்டு குடிச்சு ஒரு வீடியோவை போடுவோம்ட்டு வந்துக்கிறேன். அந்த ஆண்டுக்குள்ளே எங்கள்கிட்ட வீடியோ பார்த்த ஒரு அண்ணையும் அக்காவும் வந்து அங்காண்டு புருவுறக்கினான். கேட்டி அகடிக்காரன் வந்துண்டு திண்டு தள்ளுறானாண்டு. சாப்பாடு கூப்பிட்டீங்கன்னா நாங்கள் லைனில் வந்து நிற்போம். உண்மையாக வயிறு ஃபுல்லாகிட்டு மிச்சம் நான் குடிக்கிற அழகுனா லெமன் ரைஸை போட்டு நல்லா கட்டிட்டேன். வளமையாக ஸ்டேஷனுக்கு சாப்பிட்றது இங்கே பசங்க சாப்பிட்டுட்டேன். அதனால் இந்த கூழை மிச்சத்தை வைக்கிறேன். வேறு என்ன கதைச்சி வீடியோ ஒழுக்கையில் பார்க்குற நீங்கள் சனிக்கிழமையில் வந்தீங்கன்னா நல்ல சூப்பராக லெமன் ரைஸ் இருக்குது. 12 பவுனுக்கு 2 பேர் வடிவா திருப்தியாக சாப்பிட்லாம். அதே மாதிரி ஒடியல் கூழ். மற்ற நாள்களில் நான் சொன்ன மாதிரி தோசை, கொத்து ரொட்டி எல்லாமே இருக்கும். கொத்து ரொட்டி எங்களோட சேரன் கொத்து ரொட்டி மாதிரி இருக்கும். இவன் கொத்து ரொட்டி நல்ல க்ரௌட் தமிழாக்கள் வந்து வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். கேட்பீங்க, என்னடா சாப்பாடு கடையாக வீடியோ ஓடுறாண்டு. சாப்பாடுண்டா அவ்வளோவுக்கு பிடிக்கும். அதனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிடிக்கும். எனக்கு சாப்பாடு பிடிக்கும். அதால் இந்த கடையில் சாப்பாட்டுக்கு வீடியோ போட்டுக்கிறேன். வேறு என்ன கதைச்சி வீடியோ ஒழுக்கையில் கேட்டிய கிளி உதுவும் ஒரு கதையண்டு. நன்றி.